Hello students, welcome to Gurukulam Academy. So last partல நம்ம biological classification topicல protista வரைக்கும் பார்த்தோம். இந்த பார்ட் வீடியோல kingdom fungi பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ kingdom fungiன்றது heterotrophic organism. ஸோ நம்ம மொனிடா, protista, fungi, plantae, animalia அதில் பார்த்தோம். மொனிடா ப்ரோகாரியாட்ஸ். அதே மாதிரி அவங்க ஆட்டோட்ரோப்ஸாகவும் இருப்பாங்க, ஹெட்டிரோட்ரோப்ஸாகவும் இருப்பாங்க. protista பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்ஸ், ஆட்டோட்ரோப்ஸாகவும் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபங்கை ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஸோ இன்னொருத்தவங்கள ஃபுட்டுக்காண்டி டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்கள கன்சியூமர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே நம்ம வாங்குகிற ஃபுட்டில் இப்போ எக்ஸாம்பிள் ப்ரெட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் ஒயிட் கலர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை ஃபங்கை, அதை தான் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே ராட்டன் ஆகுறது அதெல்லாமே ஃபங்கை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எல்லாமே எடிபிள் அப்படின்றத சொல்ல முடியாது. சில மஷ்ரூம்ஸில் பாய்சனஸ் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. சில மஷ்ரூம்ஸ் டெலிஷியஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ டெலிஷியஸாகவும் இருக்கும் அந்த மஷ்ரூம்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற மஷ்ரூம்ஸ் ஒன்று எடிபிளாக இருக்கும், இன்னொன்று பாய்சனஸ் ஃபங்கைன்றதை இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டோட்ஸ்டூல்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாய்சனஸ். அதே மாதிரி பேரசைட்டாகவும் இருப்பாங்க. இப்போ மஸ்டர்ட் லீவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பேரசைட்டிக் ஃபங்கை. நெக்ஸ்ட்டு எல்லா ஃபங்கையுமே மல்டி செல்லார் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? சில எக்ஸப்ஷன்ஸ். ஸோ ஈஸ்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனி செல்லுலார் ஃபங்கைன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிரெட் அண்ட் பீர் மேக்கிங்க்கு. சரிங்களா? அதே மாதிரி ஃபங்கை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பக்சீனியா அப்படின்றது வீட் ரெஸ்ட் காசிங். ஸோ வீட்டில் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறான், அதான் வீட் ரெஸ்ட் காசிங் பக்சீனியா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபங்கை ஆன்டிபயோட்டிக் மேக் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் பென்சிலியம். ஃபங்கையாக காஸ்மோபாலிட்டன் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, ஏர், வாட்டர், சாயில், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில். அதே மாதிரி மெயினாக எந்த இடத்துல ஜாஸ்தியாக வளருவாங்க அப்படின்னா வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸில். சரிங்களா? நம்மளோட ஃபுட்டில் எல்லாமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல எல்லாமே ஃபங்கையோட க்ரோத் இருக்கும். ஸ்கின் டிஸார்டர் இதெல்லாமே மெயினாக ஃபங்கையானால தான். சரிங்களா? அப்போது வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸில் ஃபங்கையோட க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் இன்ட்ரடக்ஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எக்ஸப்ட் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டு தவிர மித்தது எல்லாமே மல்டிசெல்லா. அப்போ ஈஸ்ட் அப்படின்றது என்னென்னு சொல்கிறாங்கன்னா யூனிசெல்லா. ஸோ ஈஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸில். ஃபங்கை ஆர் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸோ பாடி ஆஃப் ஃபங்கைனாலே எதை ஞாபகம் வரும்னா ஹைஃபை. பாடி ஆஃப் ஃபங்கைனாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஹைஃபை அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஸோ ஹைஃபை எல்லாமே நெட்ஒர்க்காக இருக்குது அப்படின்னா அதை மைசீலியம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. நெட்ஒர்க் ஆஃப் ஹைஃபை என்னென்னு சொல்லுவாங்க மைசீலியம்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த ஹைஃபைவை ரெண்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி ஃபிலமெண்டஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லாங், ஸ்லெண்டர், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஹைஃபைன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ லாங்காக இருக்கும், ஸ்லெண்டர், ஒல்லியாக இருக்கும், த்ரெட் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஹைஃபை. இந்த ஹைஃபை எல்லாமே ஒரு நெட்ஒர்க்காக இருக்குது அப்படின்னா அது மைசீலியம்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. சில ஹைஃபை இப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும், மல்டி நியூக்ளியர் கண்டிஷன்ஸில் இருக்கும். அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா சீனோசைட்டிக் ஹைஃபை. அது சீனோசைட்டிக் ஹைஃபை. அதே சில ஃபங்கையில் சில ஹைஃபையில் இந்த மாதிரி கிராஸ் வால்ஸ் இருக்கும், செப்டே அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதை செப்டா ஹைஃபைன்றதை இங்கே சொல்லுவாங்க. செப்டா ஆர் ஏசெப்டே. ஏசெப்டேவை இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சீனோசைட்டிக் ஹைஃபைன்றதை இங்கே சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபங்கையோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் சம் பாலிசாக்கரைட்ஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஸோ ஃபங்கையை 3 விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று சாப்ரோஃபைட்ஸ், இன்னொன்று பேரசைட்ஸ், இன்னொன்று சிம்பயான்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சாப்ரோஃபைட்ஸ்னால் என்ன? டெட் மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ். பேரசைட்ஸ் அப்படின்றது லிவிங் மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா அது பேரசைட்ஸ். சிம்பயான்ஸ் அப்படின்னா மியூச்சுவலி அசோசியேட், 2 பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் மைக்கோரைசா அண்ட் லைக்கன்ஸ். மைக்கோரைசா அப்படின்றது ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் ப்ளஸ் ஃபங்கை. ஹையர் பிளான்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லுவோம் ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ ரூட்டும் ப்ளஸ் ஃபங்கை சேர்ந்துருக்கிறது மைக்கோரைசா. லைக்கன்ஸ் அப்படின்றது ஃபங்கை ப்ளஸ் ஆல்கேவை லைக்கன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபங்கை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ ஆல்கே என்ன பண்ணும்? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ஃபங்கை ஷெல்டர் மேக் பண்ணுறாங்க. ஸோ இதான் ஃபங்கை 3 ஃபார்மேஷன்ஸில் இருப்பாங்க. சாப்ரோஃபைட்ஸாகவும் இருக்கலாம், பேரசைட்டாகவும் இருக்கலாம், சிம்பயான்ஸாகவும் இருக்கலாம். அந்த சிம்பயான்ஸில் லைக்கன்ஸ் அண்ட் மைக்கோரைசா.
ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங். ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங் ஃபார்மேஷன்ஸ் இது இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலும் ஸ்போர் ஃபார்மேஷன் தான், பட் அதோட நேம் மட்டும் மாறும். சரிங்களா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து கொனீடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போஸ், ஜூஸ்போஸ். கொனீடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போஸ், ஜூஸ்போஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஊஸ்போஸ், அஸ்கோஸ்போஸ், பேசிடியோஸ்போஸ். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கொனீடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போஸ், ஜூஸ்போஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஊஸ்போஸ், அஸ்கோஸ்போஸ், பேசிடியோஸ்போஸ். இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு பேர் ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்றதை சொல்லுவோம். ஒரு ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்றதுல ஸ்போர்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸில். ஸோ வெஜிடேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங். ஏசெக்ஷுவல் கொனீடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போஸ், ஜூஸ்போஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஊஸ்போஸ், அஸ்கோஸ்போஸ் அண்ட் பேசிடியோஸ்போஸ். அதே மாதிரி ஃபங்கையோட செக்ஷுவல் சைக்கிள் 3 ஸ்டெப்: பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸ். பிளாஸ்மோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் வந்து பிளாஸ்மோகேமி. இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு ஹைஃபே அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஹைஃபே இருக்குது, இங்கே ஒரு ஹைஃபே இருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ஹைஃபேயுமே ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து பிளாஸ்மோகேமி. அப்போ ஒவ்வொரு ஐஃபேலையும் 2 ஐஃபேலையும் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா? அப்போ அந்த 2 நியூக்ளியஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அந்த நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகிறத வந்து கேரியோகேமி. ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? கேரியோகேமி. இப்போது n+nன்றது என்னன்னு சொல்லுவோம்? 2n. நம்மளுக்கு தெரியும் செக்ஷுவல் ப்ராசஸ்னாலே கண்டிப்பாக எந்த டிவிஷன் ப்ராசஸ்க்கு போகும் அப்படின்னா மியாசிஸ். இப்போ மியாசிஸ் ப்ராசஸில் டிவிஷன் ஆறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 4 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ4 n ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? செக்ஷுவல் சைக்கிள். சீக்வன்ஸாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்காங்க. பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகுது? அவங்க சைக்கிள் ப்ராசஸ் நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சில ஃபங்கை எல்லா கிளாஸஸ்மே நம்ம ஃபங்கையோட கிளாஸஸ் பார்ப்போம். எல்லா கிளாஸஸ்லுமே இந்த மாதிரி டிவிஷன்ஸ் நடக்குமா அப்படின்றது கிடையாது. சில கிளாஸஸ் எக்ஸாம்பிள் அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸில் பிளாஸ்மோகேமி நடந்த உடனே கேரியோகேமி நடக்காது. ஓகேவா? பிளாஸ்மோகேமி நடந்த உடனே கேரியோகேமி அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகாதான். கேரியோகேமி நடக்காது. கேரியோகேமினா என்னன்னு சொன்னேன்? நியூக்ளியர் ஃபியூஷன் ஆகிறத கேரியோகேமி அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அப்போது இங்கே வந்து 2 நியூக்ளி பெர் செல்லில் 2 நியூக்ளி கண்டிஷன்ஸை வந்து டைகேரியான் அப்படின்ட்டு சொல்லணும். பிளாஸ்மோகேமி நடந்துடும், பட் கேரியோகேமினா என்னென்னு சொன்னோம்? நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகணும்ல. இங்கே நியூக்ளி ஃபியூஷன் ஆகாது. அப்படியே ஒரு செல்லில் 2 n கண்டிஷன் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? டைகேரியான். அந்த ஸ்டேஜ் வந்து டைகேரியோஃபேஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. எந்த குரூப் ஆஃப் ஃபங்கையோட கிளாஸஸில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸில். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கையோட கிளாஸஸை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மைசீலியம், மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம், ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஸோ இப்போ இந்த டைகேரியன் கண்டிஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப கேரியோகேமி நடந்து மியாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அப்படியே இருக்குன்றது கிடையாது. பிளாஸ்மோகேமி நடந்த உடனே இமீடியட்டாக கேரியோகேமி நடக்காது. அவங்களுக்கு பிளாஸ்மோகேமி நடந்து கேரியோகேமி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கேரியோகேமி நடக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்கையோட கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பைகோமைசிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைகோமைசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிகேயிங் வுட், மாய்ஸ்ட், டேம் பிளேசஸில் இருக்காங்க. அக்வாட்டிக். ஸோ இவங்க வந்து அக்வாட்டிக் சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக்கில் இருப்பாங்க. ஆப்ளிகேட் பேரசிட்ஸ். ஆப்ளிகேட் அப்படின்னா இவங்களோட மட்டும்தான் கம்பைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லுது ஆப்ளிகேட். ஸோ மைசீலியம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி? மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம், ஸ்போர் ஃபார்மேஷன். மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன? மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க? சீனோசைட்டிக்கா இல்லை செப்டேரா. ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்றது வெஜிடேட்டிவா, ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவலில் எந்த ஃபார்மேஷனில் அது நடக்குது, அதுதான் ஸ்போர் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் பாடிஸ் அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பைகோமைசிட்ஸ் வந்து மைசீலியம் வந்து ஏசெப்டே, சீனோசைட்டிக். சரிங்களா? அதே மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜூஸ்போஸ் ஆர் ஏப்ளானோஸ்போஸ். ஜூஸ்போஸ் அப்படின்னா மொட்டைல், அந்த ஸ்போஸ் வந்து மூவ் ஆகும். ஏப்ளானோஸ்போஸ் நான் மொட்டைல். ஸோ ஸ்போர்ஸ் வந்து எண்டோஜீனஸ்லி ஸ்பொராஞ்சியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸில் அந்த ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பொராஞ்சியம்னாலே ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்.
எண்டில் ஜிஎம் அப்படின்னு முடிஞ்சாலே அது பேக்லைட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி கார்ப் அப்படின்றத சொல்லுவாங்க. கார்ப் அப்படின்றது, இந்த கார்ப்புன்னாலே என்ன அர்த்தம்னா ஃப்ரூட்டிங் பாடிஸ். அதனால் நான் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டிங் பாடிஸோட எண்ட், ஃப்ரூட்டிங் பாடிஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எண்டில் கார்ப் அப்படின்றதுல முடியும். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட்டிங் பாடிஸ். சரிங்களா? ஜிஎம்னாலே அது வந்து ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்குள்ளே ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஜைகோஸ்போஸ் அப்படின்றது 2 கேமெட்ஸ் ஃபியூஷன்ஸை வந்து ஜைகோஸ்போஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமெட்ஸை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க, ஐசோகாமி அண்ட் ஐசோகாமி, ஊகாமி. ஐசோகாமி அப்படின்னா 2 பேருமே ஒரே சிமிலர் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ 2 பேருமே சிமிலர் சைஸில் இருப்பாங்க, 2 பேருமே ஃப்ளாஜெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐசோகாமி. ஆன்ஐசோகாமி அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஃப்ளாஜெல்லாம் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ளாஜெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது அனைசோகாமி. ஊகாமி அப்படின்னா ஒரு இது பெருசாக இருக்கும், ஒரு இது சிறுசாக இருக்கும். ஒருத்தவங்க மூவ் ஆவாங்க, இன்னொருத்தவங்க மூவ் ஆக மாட்டாங்க. அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஊகாமி. இதை இங்கே சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போமோட ஸ்ட்ரக்சர் சிறுசாக இருக்கும், அது வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஆனால் எக் வந்து லார்ஜ் சைஸாக இருக்கும், ஆனால் அவங்க மூவ் ஆக மாட்டாங்க. ஸோ அதுதான் ஐசோகாமி, அனைசோகாமி, ஊகாமி. ஸோ இந்த கேமெட்ஸை வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ், மியூக்கர், ரைசோபஸ் பிரெட் மோல்டு, பிரெட்டில் வளர்றது ரைசோபஸ் அப்படின்றது. ஆல்புகோ அப்படின்றது பாராசிட்டிக் ஃபங்கையான். மஸ்டர்டில் பாராசைட்டிக்காக இருக்குது இந்த ஆல்புகோ. எக்ஸாம்பிள்ஸ் தரவு பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள் கொடுத்து ஃபங்கையோட என்ன கிளாஸஸ் அப்படின்றத கேட்கலாம். சரிங்களா? இது பைகோமைசிட்ஸ் பார்த்தோம். பைகோமைசிட்ஸில் மைசிலியம் ஏசெப்டே ஆர் சீனோசைடிக், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஜூஸ்போஸ் மோட்டைல் ஆர் ஏ பிளானோஸ்போஸ் நான் மோட்டைல்ஸ். ஸ்போஸ் வந்து ஸ்பொராஞ்சியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜைகோஸ்போஸ் 2 கேமெட்ஸ் ஃபியூஷன்ஸ் நடக்கிற ப்ராசஸ். ஐசோகாமி, அனைசோகாமி, ஊகாமி ஸ்ட்ரக்சர்ஸ். எக்ஸாம்பிள் மியூக்கர், ரைசோபஸ், ஆல்புகோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அஸ்கோமைசிட்ஸ். ஸோ அஸ்கோமைசிட்ஸ் அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா சாக் ஃபங்கைன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அஸ்கோமைசிட்ஸாக மல்டி செல்லராகவும் இருக்கலாம், யூனிசெல்லர். அப்போ யூனிசெல்லர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஈஸ்ட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ மல்டி செல்லாருக்கு இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பென்சிலியம், யூனிசெல்லாருக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சாப்ரோஃபைட்ஸாகவும் இருப்பாங்க, டீகம்போசராகவும் இருக்கலாம், பாராசைட்டாகவும் இருப்பாங்க. காப்ரோஃபிலஸ் அப்படின்னா கவு டங்கில் வளர்றாங்க அப்படின்னா அதை வந்து காப்ரோஃபிலஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மைசிலியம் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் அண்டு செப்டே. நம்ம வந்து இதில் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அஸ்கோமைசிட்ஸ்க்கு மட்டும்தான் பிரான்ச் அண்ட் செப்டே. பைகோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஏசெப்டே ஆர் சீனோசெடிக். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏசெக்ஷுவல் ஸ்போஸாக எதை சொல்கிறாங்கன்னா கொனிடியோஃபோர். நம்ம பார்த்தோம்ல ஏசெக்ஷுவல் ஃபார்மேஷனில் என்னென்ன பார்த்தோம், கொனிடியோஸ்போஸ், ஸ்பொராஞ்சியோஸ்போஸ், ஜூஸ்போஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ அதுதான். ஸோ இவங்களுக்கு அந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன் எந்த ஃபார்மேஷனில் இவங்களுக்கு நடக்குது அப்படின்னா கொனிடியோபோஸ். சரிங்களா? ஸோ அதான் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து இங்கே அஸ்கோஸ்போஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சாக் அப்படின்னா என்ன, ஒரு பேக் மாதிரி இருக்கதா சாக். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃப்ரூட்டிங் பாடி. இந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஸ்கோகார்ப். நான் என்னென்னு சொன்னேன், ஃப்ரூட்டிங் பாடி எண்டில் எப்படி முடியும்னு சொன்னேன், கார்ப் அப்படின்றது. இதுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி அஸ்கஸ் வந்து இருக்கும். இந்த நிறைய அஸ்கஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஸ்கோகார்ப். சிங்கிளாக சொன்னோம் அப்படின்னா அது அஸ்கஸ், ப்ளூரலாக சொன்னோம் அப்படின்னா அது அஸ்கின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறையா அஸ்கஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ளே இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அஸ்கோகார்ப். ஸோ இதுதான் வந்து செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து இங்கே அஸ்கோஸ்போஸ். ஸோ அந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் அஸ்கோகார்ப். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ்க்கு கொனிடியோ ஸ்போர். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பர்ஜிலஸ் கிளாவிசப் நியூரோஸ்போரா. இது நீட் கொஸ்டினில் கேட்டாங்க. நியூரோஸ்போரா அப்படின்றது பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்குக்கு அது யூஸ் ஆகும். ஸோ மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் ஆர் எடிபிள், கன்சிடர் டெலிஷியஸாக இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அஸ்கோமைசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பெசிடியோமைசிட்ஸ். ஸோ பெசிடியோமைசிட்ஸ் காமனாக மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் வால்ஸ், சாயில்ஸ், லாக்ஸ், ட்ரீ ஸ்டம்ப்ஸ், பிளான்ட் பாடிஸ், பாராசைட்லையும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ். ஓகேவா? இந்த மைசிலியம் வந்து என்னென்னு சொன்னேன், பிரான்ச் அண்டு செப்டே. ஸோ மைசிலியம் பிரான்ச் அண்டு செப்டே. சரிங்களா? பிரான்ச் அண்டு செப்டே. சாரி, ஃபஸ்ட்டு வந்து
ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லிட்டோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப சாரி ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைக்கோமைசிட்ஸ் மட்டும்தான் ஏசெப்டே. அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ் எல்லாமே பிரான்ச் அண்ட் செப்டே. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைக்கோமைசிட்ஸ் மட்டும்தான் ஏசெப்டே அசினோசைட்டிக். அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட், டியூட்ரோமைசிட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா செப்டே அண்டு பிரான்ச். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெசிடியோமைசிட்ஸில் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து இஸ் நாட் ஃபவுண்ட். இவங்களுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் டைப்புன்றதை சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங், அந்த மாதிரி இவங்களுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எது மூலமா அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சன்ட், பட் செக்ஷுவல் சைக்கிள் ப்ராசஸ் நடக்குது. செக்ஷுவல் சைக்கிள்னா என்னன்னு சொன்னேன்? பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டைகேரியான் கண்டிஷன் எந்த கிளாஸஸ்க்கு இருக்கும் அப்படின்னா அஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ செக்ஷுவல் சைக்கிள் நடக்குது இவங்களுக்கு. பிளாஸ்மோகேமி நடந்த உடனே கேரியோகேமி நடக்காது. அப்போது வந்து எந்த கண்டிஷனில் இருக்கும்? பிளாஸ்மோகேமி நடந்து கேரியோகேமி நடக்கலாம். அப்போ N+N அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கா? இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெசிடியம். இது பெசிடியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் பெசிடியமாக ஃபார்ம் ஆகுது. அந்த பெசிடியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே டைகேரியான் கண்டிஷனில் இருக்காங்க, N+N. அதுக்கப்புறம் அந்த பெசிடியம்குள்ளே மியாசிஸ் ப்ராசஸ் நடந்து 4 பெசிடியோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் என்ன? பெசிடியோகார்ப். திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளாஸ்மோகேமி நடக்குது, சரிங்களா? ஷார்ட்டாக பிளாஸ்மோகேமி நடக்குது, கேரியோகேமி நடக்கலை, சரிங்களா? பட் எந்த கண்டிஷனில் இருக்காங்க? N+N. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெசிடியம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? பெசிடியம், சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பெசிடியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பெசிடியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்க்குள்ளே N+N அப்படின்ற கண்டிஷனில் இருக்காங்க. இப்போது கொஞ்ச நாள் சென்று இந்த கேரியோகேமி ஃபியூஸ் ஆகுது. இந்த கேரியோகேமி ப்ராசஸ் நடந்து மியாசிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நடக்குது, மியாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. இப்போ மியாசிஸ் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? N ஆஃப் பெசிடியோஸ்போர்ஸ். ஸோ 4 பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த பெசிடியம்குள்ளே 4 பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது, N. ஓகேவா? N அப்படின்ற 4 பெசிடியோஸ்போர்ஸ். இதெல்லாமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பெசிடியோகார்ப் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில், ஃப்ரூட்டிங் பாடி பெசிடியோகார்ப். இப்போது இதுதான் பெசிடியோகார்ப் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி பெசிடியம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் பெசிடியோஸ்போர் ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ்: அகாரிகஸ் மஷ்ரூம், உஸ்டிலாகோஸ் மட், பக்சீனியா, ரெஸ்ட் ஃபங்கஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அகாரிகஸ் மஷ்ரூம், உஸ்டிலாகோஸ் மட், பக்சீனியா, ரெஸ்ட் ஃபங்கஸ். ஸோ இதுதான் வந்து பெசிடியோமைசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டியூட்ரோமைசிட்ஸ் வந்து இம்பெர்ஃபெக்ட் ஃபங்கைன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே செக்ஷுவல் ப்ராசஸ் கிடையாது. பெசிடியோமைசிட்ஸில் ஏசெக்ஷுவல் ப்ராசஸ் இல்லை, செக்ஷுவல் சைக்கிள் இருக்குது. அதே மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ராசஸ் பார்த்தோம், ஃப்ராக்மெண்டேஷன். இங்கே ஏசெக்ஷுவலும் வெஜிடேட்டிவ் ப்ராசஸும் இருக்குது, சரிங்களா? இன்கேஸ் இந்த குரூப்பில் உள்ள கிளாஸஸில் ஏதாச்சும் ஒரு ஃபங்கை செக்ஷுவல் சைக்கிள் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா, செக்ஷுவல் ஸ்டேஜஸ் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா அந்த ஃபங்கையை எதில் மூவ் பண்ணுவாங்கன்னா அஸ்கோமைசிட்ஸ்லையும் பெசிடியோமைசிட்ஸ்லையும் மூவ் பண்ணுவாங்களாம். இன்கேஸ் டியூட்ரோமைசிட்ஸ் மெம்பர்ஸில் செக்ஷுவல் ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அஸ்கோமைசிட்ஸ்லையும் பெசிடியோமைசிட்ஸ்லையும் மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டியூட்ரோமைசிட்ஸில் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸாக எதை சொல்கிறாங்கன்னா கொனீடியா, மைசிலியம், செப்டே அண்டு பிரான்ச். சில மெம்பர்ஸ் பேரசைட்டாகவும் இருக்கலாம், சாப்ரோஃபைட்ஸாகவும் இருக்கலாம். டிகம்போசர் ஆஃப் லிட்டர் அண்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ்: அல்டர்னேரியா, கோலிடோட்ரைக்கம், ட்ரைகோடெர்மா. சம் எக்ஸாம்பிள்: அல்டர்னேரியா, கோலிடோட்ரைக்கம், ட்ரைகோடெர்மான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டியூட்ரோமைசிட்ஸில் வெஜிடேட்டிவ் அண்ட் ஏசெக்ஷுவல் ஃபார்மேஷன் பார்க்குறாங்க, செக்ஷுவல் சைக்கிள் பார்க்கல. இன்கேஸ் செக்ஷுவல் சைக்கிள் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா அதை அஸ்கோமைசிட்ஸ்லையும் பெசிடியோமைசிட்ஸ்லையும் மூவ் பண்ணுறாங்க. மைசிலியம் எப்படி இருக்குமா? செப்டே அண்டு பிரான்ச்சில். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸாக எதை சொல்கிறாங்கன்னா கொனீடியா. ஓகேவா? எக்ஸாம்பிள்: அல்டர்னேரியா, கோலிடோட்ரைக்கம், ட்ரைகோடெர்மா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபங்கை கிங்டம் ஃபங்கை டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்டே அண்ட் அனிமாலியா வந்து சும்மா ஷார்ட்டாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளான்டே அப்படின்னா
ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ட் கிங்டமில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஆல் யூகேரியாட்ஸ் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கான்ஸை வந்து பிளான்ஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் பேரசைட்டாகவும் இருக்கும். இன்செக்டிவோரஸ் பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் பிளேடர் வோட், வீனஸ் ஃப்ளைட்ராப், கஸ்குட்டா வந்து பேரசைட்டாக இங்கே சொல்கிறாங்க. இவங்களுக்கு யூகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கனால பிரசன்ஸ் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அதே மாதிரி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். சரிங்களா? இந்த பிளான்ட்டே இல்லை வந்து ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் போர்ஷன்ஸ் வந்து பிளான்ட் கிங்டமில் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் கிடையாது, ரெடியூஸ்டு சிலபஸ். சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ஸ், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ஸ், ஆப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ஸ். அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்றது ஆப்ளாய் லைஃப் சைக்கிள், டிப்ளாய் லைஃப் சைக்கிள். ஆப்ளாய்னா என், டிப்ளாய்னா 2n, ஆப்ளோ டிப்ளாய்னா n and 2n கண்டிஷன்ஸில் சர்வே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் அதோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஷார்ட்டாக வந்து பிளான்ட்டே அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அனிமாலியா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அனிமாலியாவில் வந்து எட்டிரோட்ரோபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், செல் வால் வந்து இருக்காது. இன்னொருத்தவங்களை வந்து ஃபுட்டுக்காண்டி டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அதே மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ்க்கு வந்து கிளைக்கோஜன், பிளான்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ச். சரிங்களா? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஓலோசோயிக், சாலிடாகவும் எடுத்துக்கலாம், லிக்விடாகவும் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து டெஃபினட் க்ரோத் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும், ஷேப் அண்ட் சைஸாக. ஸோ இவங்களுக்கு வந்து சென்சரி அண்ட் நியூரோ மோட்டார் மெக்கானிசம் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஹையர் ஆர்கானிசம்க்கு எல்லாமே பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லோக்கோமோஷன்ஸ், மூவ் பண்ணுவாங்க, நகருவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஷன் ஆகிறது மூலயமா எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க அனிமல்ஸில். சரிங்களா? அனிமல் கிங்டம் டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வைரஸ், வைராய்ட், ப்ரியான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ். ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் வைரஸை வந்து வைரஸ், வைராய்ட், ப்ரியான்ஸ் இதை வந்து மூணையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வைரஸ்க்கு வந்து செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கிடையாது. வைரஸ்க்கு செல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடையாது. நான் செல்லுலார் ஆர்கானிசம். அவங்களுக்கு வந்து ட்ரூ செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இனட் இருப்பாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க. வெளியே இருக்கிற வரைக்கும் அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்ஆக்டிவ். ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்டிவாகவே ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் வைரஸுக்குன்னு எந்த ஒரு கிங்டம் அப்படின்றது கிடையாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்வி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இவங்களுக்கு இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ. இதை சுற்றி இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கோட்டை தான் கேப்சிட் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இது வந்து பாக்டீரியோஃபேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸ்ட்ரக்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஹெட், காலர், ஷீத். சரிங்களா? ஸோ இப்போது வைரஸ் பற்றின டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வைரஸோட மீனிங் என்ன அப்படின்னா வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். வைரஸோட மீனிங் வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டிமிட்ரி இவனோவ்ஸ்கி, ஸோ சம் சர்டைன் மைக்ரோப்ஸ் தான் டொபாக்கோவில் வந்து சம் டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு, டிசீஸ் காஸ் பண்ணியிருக்கு. கேஷுவலான ஒரு ஆர்கானிசம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சம் மைக்ரோப்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அது பாக்டீரியாவை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. ஏன் அப்படின்னா பாக்டீரியாவை ஃபில்ட்ரு பண்ணால் அந்த ஃபில்டரில் கூட என்ன ஆகுதான், ஈஸியாக அது அந்த ஆர்கானிசம் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது, ஈஸியாக வந்து அது வந்து ஃபில்டரை தாண்டி வெளியே வந்துடுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் பாக்டீரியாவை விட அந்த வைரஸ் வந்து எப்படி இருக்கான், ரொம்ப ஸ்மாலராக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்டபிள்யூ பெய்சனிக். ஸோ இவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க 1898. ஸோ இன்ஃபெக்டடான அந்த பிளான்ஸில், ஸோ அந்த டொபாக்கோ பிளான்ஸில் அதுதான் வந்து ஹெல்த்தி பிளான்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட நேம் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா, அந்த வைரஸ்க்கு அது வந்து ஃப்ளூயிட் நேச்சராக இருக்கனால அது கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம், லிவிங் ஃப்ளூயிடாக இருக்கா. ஓகேவா? அதுக்கப்புறம் WM ஸ்டான்லி 1935 அந்த வைரஸ் வந்து கிறிஸ்டலைஸ்டு பண்ணுறாங்க, கிறிஸ்டல் ஷேப்பில் மாற்றுறாங்க, கிறிஸ்டலைஸ்டு பண்ணுறாங்க. கண்டெயின் லார்ஜ்லி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேவா? அது அவுட் சைடில் இருக்கிற வரைக்கும் அது இன்னட்டாக இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். வைரஸ் ஆர் ஆப்ளிகேட் பாரசைட். ஆப்ளிகேட் அப்படின்னா அது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஆகும், அப்போ தான் அவங்களோட மல்டிப்ளிகேஷனே ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகும். வைரஸோட ப்ரோஜனி வந்து வைரஸோட ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேப்பிடாக இருக்கும். அதிகமான ப்ரோஜனியை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
வைரஸோட மீனிங் வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். ஸோ டிமிட்ரி இவானோவ்ஸ்கி டொபாக்கோ மொசைக் டிசீஸில் ஏதோ ஒரு கேஷுவலான ஆர்கானிசம் தான் சம் மைக்ரோப்ஸ் தான் போய் காஸ் பண்ணியிருக்கு. அது பாக்டீரியாவை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்டபிள்யூ பைசனிக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது அந்த வைரஸ் வந்து லிக்விட் நேச்சரில் இருக்குது. அதனால் கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம் அப்படின்ற நேமிங் வைக்கிறாங்க. அடுத்து டபிள்யூஎம் ஸ்டான்லி கிறிஸ்டலைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வைரஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். வைரஸ்க்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ இருக்கும். ரெண்டுமே இருக்காது. ஒன்று ஆர்என்ஏ இருக்கும், இல்லை டிஎன்ஏ வந்து இருக்கும். ஸோ வைரஸ் இஸ் நியூக்ளியோ ப்ரோட்டீன், ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்டியஸ். ஓகேவா? இப்போ ஒரு வைரஸ் போய் பிளான்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்குமா? சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. ஒரு வைரஸ் போய் பிளான்ஸை போய் இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. அதே வைரஸ் போய் அனிமல்ஸை போய் இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவாகவும் இருக்கலாம். ஒரு வைரஸ் பிளான்ஸை போய் இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. அதே அந்த வைரஸ் போய் அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம். சரிங்களா? பாக்டீரியோஃபேஜ்க்கு வந்து இருக்கிற அந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. பாக்டீரியோஃபேஜில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. அதே மாதிரி ப்ரோட்டீன் கோட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேப்சிட். அதில் இருக்க குட்டி குட்டியான சப்யூனிட்ஸை வந்து கேப்சோமியர். அது தான் நியூக்ளிக் ஆசிடை வந்து என்ன பண்ணுது? அந்த கேப்சிட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கேப்சோமியர் ஸ்பெரிக்கல் எலிக்கல் ஷேப் பாலிஹெட்ரல் ஆர் ஜாமெட்ரிக் ஃபார்மேஷனில் இருக்குமா? வைரஸ் வந்து டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. லைக் மப்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெப்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா. இது வந்து டிசீஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமனுக்கு காஸ் பண்ணுறதே டிசீஸ் நேம் எய்ட்ஸ். ஸோ ஹெச்ஐவி வைரஸ் மூலிமா எய்ட்ஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து வருது. பிளான்ஸில் காஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா மொசைக் ஃபார்மேஷன்ஸ், லீஃப் ரோலிங், கர்லிங், எல்லோவிங், வெயின் கிளியரிங், டுவாஃபிங் அண்ட் ஸ்டன்டன் க்ரோத். ஸோ அப்படியே எல்லோவாக மாறிடும், டுவாஃபாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அப்போ க்ரோத் இருக்காது, அப்போ நம்மளுக்கு ஈல்டும் வந்து கிடைக்காதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து வைரஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வைராய்ட்ஸ். ஸோ வைராய்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1971 டிஓ டைனர்ன்றவர் நியூ இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட்ஸ் ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வைராய்ட். அது வைரஸை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்காம். வைரஸை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. அது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் காஸ் பண்ணுச்சு. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ ஆர்என்ஏ அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஆர்என்ஏவை சுற்றி அந்த கேப்சிட் நம்ம பார்த்தோம். கேப்சிட் தான் நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இங்கே இவங்களுக்கு அந்த கேப்சிட் அப்படின்றது இருக்காது. ப்ரோட்டீன் கோட் கிடையாது இந்த வைரஸ்க்கு. ஸோ அதனால் வைராய்டு அப்படின்ற நேம் வந்தது. ஸோ வைராய்டோட ஆர்என்ஏவோட வெயிட் வந்து எப்படி இருக்குமா? லோ மாலிகுலார் வெயிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வைரஸோட ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் காஸ் பண்ணுது. இவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கோட் கிடையாது. இவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவோட மாலிகுலார் வெயிட் லோவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரியான்ஸ். ஸோ ப்ரியான்ஸ் அப்படின்றது நியூராலஜிக்கல் டிசீஸாக. ஸோ இது எது மூலயமா வருது அப்படின்னா அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன் ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம பயோமாலிகுல்ஸில் படிப்போம். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ், செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாமே ப்ரோட்டீன் ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. இதில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி ஆச்சு அப்படின்னா இதனால் வரதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரியான்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நியூராலஜிக்கல் டிசீஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரியான்ஸ் வந்து disease caused by prions are bovine spongiform encephalopathy commonly called mad cow disease in cattle. அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து க்ரூயட்ஸ் ஃபோல் சாக்கோப் டிசீஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது லைக்கன்ஸ். ஸோ லைக்கன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ மியூச்சுவல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்டு ஃபங்கை. ஆல்கே பார்ட்னரை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பைக்கோபயான், ஃபங்கல் பார்ட்னரை மைக்கோபயான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும், ஃபங்கை வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாது. அப்போது வந்து ஆல்கே வந்து ஃபங்கைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, ஃபுட்டு சோர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபங்கை வந்து ஷெல்டர் மேக் பண்ணி ஆல்கேக்கு ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் பார்ட்னர் அப்சார்ப் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லைக்கன்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ பொல்யூட்டட் ஆன ஏரியாவில் லைக்கன்ஸ் வந்து வளராது. அப்போ லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொல்யூஷன் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் டாபிக் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.